அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நான் பேச எடுத்திருக்க டாபிக் வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா, டிப்ஸ் டு சக்சீட் இன் லைஃப். ஸோ சக்சீட் அப்படின்ற வார்த்தையை நம்ம பிரிச்சு எடுத்தோம்னா, சக்சஸ் அப்படின்ற அந்த வார்த்தை வந்து நமக்கு கிடைக்குது. இந்த சக்சஸ் அப்படின்ற ஒரு விஷயம், நீங்க உங்க வாழ்க்கையில என்ன சாதிக்கிறீங்க அப்படின்றத விட, மத்தவங்கள அவங்க வாழ்க்கையில என்ன சாதிக்க வைக்கிறீங்க அப்படின்றத வச்சே சக்சஸ் வந்து இன்னும் டிட்டர்மைன் ஆகுது. இத நான் ஒரு வாக்கியமா நான் சொல்லணும் அப்படின்னா, சக்சஸ் இஸ் நாட் அபவுட் வாட் யூ அக்கம்ப்ளிஷ் இன் லைஃப். நீங்க உங்க வாழ்க்கையில என்ன சாதிக்கீங்கிறத விட, இட்ஸ் அபவுட் வாட் யூ இன்ஸ்பயர் அதர்ஸ் டு டூ. அடுத்தவங்கள உங்க ஃப்ரெண்ட்ஸ், ஃபேமிலி யாரா வேணாலும் இருக்கலாம். அவங்க வாழ்க்கையில நீங்க ஒரு இன்ஸ்பிரேஷனா இருந்து அவங்க வாழ்க்கைய எவ்வளோ பெட்டர் ஆக்குறாங்க. அவங்களுக்கும் சரி, அவங்கள சுத்தி இருக்கிற எல்லாருக்கும் உங்கள பார்த்து அவங்க இன்ஸ்பயர் ஆகி எப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கைய வாழ்றாங்க அப்படின்றத பொறுத்து நீங்க எவ்வளோ சக்சஸ்ஃபுல்லான பர்சன் அப்படின்றது ரொம்பவே ஒரு 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 சுலபமா நம்ம வந்து சொல்லிடலாம். ஸோ சக்சஸ் அப்படின்ற அந்த வார்த்தையே ஒரு இண்டிவிஜுவல் ஒரு தனி மனிதருக்கும் ஒரு விஷயத்த வந்து ஒரு விஷயத்தையோ ஒரு ஒரு நிகழ்வையோ என்னவா வேணாலும் இருக்கலாம். ஒரு ஒரு தாய்க்கு முதல் சக்சஸ் அவங்க குழந்தை வந்து நல்லபடியா பிறந்து இந்த உலகத்துக்கு வந்து முதல் வார்த்தைய பேசுறத கேட்கறதா இருக்கட்டும், இல்ல அந்த முதல் அடி எடுத்து வைக்கிறதா இருக்கட்டும், இது எல்லாமே அந்த தாய்க்கு ஒரு சக்சஸ். ஒரு அத்லீட், ஒரு ஓட்டப்பந்தய வீரருக்கு அந்த 10 செகண்ட்குள்ள நம்ம எப்படி அந்த ஃபைனல் பாயிண்ட ரீச் பண்றது. அப்போ அந்த அத்லீட் ஓடிட்டு இருக்கும்போது தனக்கு பின்னாடி எத்தனை பேர் வராங்கங்கிற அந்த பதட்டம் இல்லாம, தான் முன்னாடி சென்றுட்டு இருக்காரு, முன்னாடி போயிட்டு இருக்காரு அப்படின்ற அந்த ஒரு மோட்டிவேஷனோட அவர் போறப்போ, அந்த 10 செகண்ட்ல அவர் வாழ்க்கையே மாத்தக்கூடிய ஒரு வின்னிங் டிராஃபி, ஒரு 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 வின்னிங் மொமெண்டோ அவருக்கு கிடைக்கிறது அவரோட சக்சஸ். ஸோ சக்சஸ் அப்படின்றது ஒரு நிலையான ஒரு விஷயம் கிடையாது. இதெல்லாம் நான் செஞ்சுட்டா எனக்கு சக்சஸ் வந்துரும், ஓகே முடிஞ்சிச்சு, ஓகே பாய் ஃபைன் அப்படின்னு நம்ம சொல்லவே முடியாது. எப்படி நம்ம லைஃப் ஒரு ஜேர்னியோ, சக்சஸும் ஒரு ஜேர்னி தான். சக்சஸ ஒரு பின் பாயிண்ட் பண்ணி இதுதான் ஃபைனல் பாயிண்ட் நான் ரீச் பண்ணிட்டேன், அவ்வளவுதான் முடிஞ்சிச்சு அப்படின்னு சொல்லிட்டு நம்மளால ஒரு ஃபுல் ஸ்டாப், ஒரு எண்ட் பாயிண்ட் நம்ம வைக்கவே முடியாது. ஏன்னா இன்னைக்கு சக்சஸ் அப்படின்னு நினைக்கிற ஒரு விஷயம் நாளைக்கு அது வேறமான விஷயமா அது மாறலாம். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள், பிஃபோர் COVID-19, ஆஃப்டர் COVID-19 நம்ம எடுத்துட்டோம்னாலுமே ஹெல்த் அப்படின்ற ஒரு விஷயம்தான் ஒரு ஒரு மேனை வந்து கம்ப்ளீட் ஆக்குது. அவங்க கிட்ட இருக்க வெல்த், எவ்வளோ வெல்த் இருந்தாலும் ஹெல்த் இல்லாட்டி எந்த ஒரு பர்சனுமே பெருசா சர்வைவ் ஆகிட முடியாது அப்படின்ற ஒரு பெரிய லெசனை வந்துட்டு சொல்லிட்டு போன அந்த ஒரு பார்ட், அந்த ஒரு COVID-19. ஸோ அப்போ சக்சஸ் அப்படின்றது ஒரு ஒரு ஸ்டாட்டிக்கான விஷயம் கிடையாது, ஒரு நிலையான விஷயம் கிடையாது. ஒவ்வொரு பர்சனுக்கும் ஒவ்வொரு ஸ்டேஜ் ஆஃப் லைஃப்ல, ஏன் ஒவ்வொரு நாளுமே சக்சஸோட டெஃபினிஷன் இட் கீப்ஸ் சேஞ்சிங். அது மாறிட்டே இருக்கிற ஒரு விஷயம். சக்சஸ் வந்து ஒரு சிலருக்கு ஃபினான்ஷியல் ஃப்ரீடம், நான் வந்துட்டு நல்ல ஒரு என்னோட தேவைகளை, ஃபினான்ஷியல் ஃப்ரீடம் அப்படின்றது என்னோட தேவைகள் எல்லாம் பூர்த்தி பண்ணிக்க அளவுக்கு என்கிட்ட
செல்வம் இருக்கா, எனக்கிட்ட அந்த வெல்த் இருக்கா அப்படின்ற, அந்த வெல்த் இருக்கு அப்படின்ற ஒரு ஸ்டேஜ வந்து ஒரு பர்சன் அடையணும் அப்படின்னு ஓடிட்டு இருக்காங்க இல்லையா? சோ அவங்களுக்கு மணி அட்டைன் பண்றதுதான் சக்சஸ். இப்போ புகழ் வேணும், ஃபேம் வேணும், இந்த சோசியல் மீடியால இன்ஃப்ளூயன்ஸ் பண்ற பீப்புளா இருக்கட்டும், இல்ல ஆக்ட்ரஸ், ஆக்டர் யாரா வேணாலும் இருக்கலாம். மத்த ஒரு காம்படிட்டிவான ஒரு ஒரு சொசைட்டி, ஒரு ஃபீல்டுக்குள்ள தன்னோட தனித்தன்மைய காட்டிட்டு எப்படி வெளியே வர்றது? அப்போ அவங்க அத நோக்கி சென்றுட்டு இருக்கும்போது அவங்களுக்கு அந்த அந்த ஒரு தனியா நிக்கணும் அப்படின்ற அந்த பாயிண்ட் தான் அவங்களோட சக்சஸ். இல்ல, இது எதுவுமே எனக்கு வேண்டாம், அன்னைக்கு நைட் நான் நிம்மதியா படுத்து தூங்குனா போதும் அப்படின்னு நினைக்கிறது கூட இட் இஸ் அ கைண்ட் ஆஃப் சக்சஸ். ஸோ சக்சஸ் மீன்ஸ் டிஃப்ரெண்ட் திங்ஸ் டு டிஃப்ரெண்ட் பீப்புள். ஒவ்வொருத்தருக்கும் சக்சஸோட டெஃபினிஷன் மாறும். ஸோ என்னைக்குமே ஒருத்தவங்க நல்லா ஹாப்பியா இருக்கிற மாதிரி வெளியே காட்டிக்கிட்டாலோ, இல்ல அவங்கக்கிட்ட இருக்க எல்லா மெட்டீரியலிஸ்டிக் வெல்த், 2 கார், பெரிய ஒரு எஸ்டேட், பெரிய ஒரு வீடு, இதெல்லாம் இருந்துட்டா அவங்க லைஃப்ல சக்சஸ்ஃபுல்லா இருக்காங்க அப்படின்னு நம்ம வெளியே இருந்து நம்ம பார்த்துட்டு என்னைக்குமே நம்ம சொல்லிடவே முடியாது. ஸோ சக்சஸ் பிகாஸ் அவங்களோட பாத் வேற, அவங்களோட ஜேர்னி வேற, அவங்க 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 அந்த ஜேர்னில எதை நோக்கி போயிட்டு இருக்காங்க அப்படின்ற விஷயம் வேற. நம்மளோட ஜேர்னில எதை நோக்கி போயிட்டு இருக்கோம் அப்படின்றது வேற. ஏன்னா அவங்க அவங்களோட வளர்ந்த இடமா இருக்கட்டும், அவங்களோட எப்படி அவங்க லைஃப்ல அவங்க அவங்க இருக்கிற அந்த என்வாயன்மெண்டா இருக்கட்டும், அந்த என்வாயன்மெண்ட்டை வச்சே ஒரு பர்சனுக்கு அவங்களோட சக்சஸ் வந்து டிபெண்ட் ஆகி வருது. ஸோ எல்லாருமே ஒரே என்வாயன்மெண்ட்ல பிறக்கிறது கிடையாது. ஸோ அப்படின்றப்போ எப்படி நம்ம இதெல்லாம் இருந்துட்டா சக்சஸ்ஃபுல்லா அவங்க இருந்துடுறாங்க அப்படின்னு டிஃப்ரெண்ட் என்வாயன்மெண்ட்ஸ், வெவ்வேறு இடத்துல பிறக்கிற நம்ம எப்படி சக்சஸ் ஒன்னே ஒண்ணுதான், இதெல்லாம் பண்ணிட்டா நீ சக்சஸ்ஃபுல்லா இருக்க அப்படின்னு நம்ம யாராலையுமே ஒரு ஒரு கான்கிரீட்டான ஒரு டெஃபினிஷனை நம்ம கொடுக்கவே முடியாது. ஸோ இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம ஒரு ஒரு துணி கடைக்கு போய் நம்ம ஒரு ட்ரெஸ் வாங்குறோம் அப்படின்னா அந்த ஒரே ட்ரெஸ் எல்லாருக்கும் ஃபிட் ஆயிரும் இப்படி நம்மளால சொல்ல முடியுமா? சொல்லவே முடியாது. ஸோ அதே போலதான் சக்சஸ் அப்படின்ற அந்த ஒரு ட்ரெஸ் ஆனது எல்லாருக்கும் எல்லா நேரத்திலயும் ஃபிட் ஆகாது. ஸோ அப்படி இருக்கிற அந்த ஒரு சக்சஸ ஒவ்வொருத்தரும் தன்னோட ஸ்ட்ரென்த், இப்போ தாங்கிட்ட என்ன ஸ்ட்ரென்த் இருக்கு அப்படின்றத அனலைஸ் பண்ணி தான் என்னென்ன ஏரியால இன்னும் இம்ப்ரூவ் பண்ணணும் அப்படின்றது எல்லாத்தையும் அனலைஸ் பண்ணி அடுத்த ஸ்டெப் வச்சாதான் அவங்களுக்கான சக்சஸ் அட்டைன் பண்ண முடியும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு பர்சன் அவங்களோட லைஃப்ல இன்னைக்குதான் அந்த ஒரு எல்லா ஒரு ரியலைசேஷனும் கிடைச்சு சக்சஸ நோக்கி போயிட்டு இருக்காங்க, இன்னைக்குதான் அந்த பாயிண்ட் வைக்கிறாங்க அப்படின்னா அந்த பர்சனை நம்ம என்ன பண்ணலாம்? பர்சன் ஏன்னு வைக்கலாம். பர்சன் ஏ அவங்களோட டே 1 ஆஃப் கெட்டிங் சக்சஸ் இன் லைஃப் அப்படின்ற டே 1ல இருக்கிறாங்க. இது இன்னொரு பர்சன் நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அந்த பர்சன் பாதி ஆல்ரெடி முடிச்சிட்டாங்க, இந்த ஜேர்னில பாதி கடந்து வந்துட்டு டே 50ல இருக்காங்க, 50. சோ எப்படி நம்ம இந்த டே 1 அப்படின்ற அந்த பர்சனையும் டே 50ல இருக்கிற அந்த பர்சனோட ஸ்ட்ரென்த்தா இருக்கட்டும், அந்த பர்சன் என்னென்னலாம் கடந்து வந்திருப்பாங்க அப்படின்றத கம்பேரே நம்ம பண்ண முடியாது. ஸோ இதை எப்படி நம்மளால கம்பேர் பண்ண முடியாதோ அதே மாதிரிதான் சக்சஸ்ங்கிற அந்த விஷயத்த எல்லாருக்கும் பொதுவா நம்ம கொண்டு போய் சொல்ல முடியாது. டே 1ல இருக்க பர்சன் இன்னைக்குதான் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க, அப்போ அவங்களுக்கு இன்னும் இனிமேதான் நிறைய சேலஞ்சஸ் வரப்போகுது. அந்த சேலஞ்சஸ் இப்பதான் அவங்க மெதுவா கத்துட்டு ஓகே நான் இந்த மாதிரி பண்ணா எனக்கு இந்த சேலஞ்சஸ் எல்லாம் வரும், இதை நான் எப்படி டேக்கிள் பண்ணலாம் அப்படின்ற அந்த ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் அவங்களுக்கு வந்து அடுத்தடுத்து அவங்க இப்பதான் ஃபர்ஸ்ட் ஸ்டெப் மேல ஸ்டெப் எடுத்து வைக்கிறாங்க. ஆனா டே 50ல இருக்கிறவங்க இதெல்லாம் பார்த்துட்டு ஓகே எனக்கு எல்லாம் தெரியும், நான் இன்னும் கொஞ்சம் நான் போயிட்டு இருக்கேன், ஆனா
இன்னும் 2 பேருமே அந்த கோலை வந்து ரீச் பண்ணல. ஏன் அப்படின்னா சக்சஸ் இஸ் நாட் ஃபைனல், சக்சஸ் இஸ் a journey. சக்சஸ் அப்படின்ற அந்த ஒரு விஷயமானது இதெல்லாம் நான் டிக் பண்ணிட்டேன். இது டே 50ல இருக்க பர்சனுக்கும் ஒண்ணுதான், டே 1000ல இருக்க பர்சனுக்கும் ஒண்ணுதான். நான் சக்சஸ்ஃபுல்லா இருக்கேன், கம்ப்ளீட் சக்சஸ்ஃபுல்லா இருக்கேன் அப்படின்னு ஒருத்தரால சொல்லவே முடியாது. பிகாஸ் சக்சஸ் இஸ் அ ஜர்னி. ஒரு விஷயம் நம்ம அடைஞ்சிட்டோம் அப்படின்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம ஹெல்த் அப்படின்ற அந்த விஷயத்தை எடுத்துக்கிட்டோம்னா, நான் என்னோட ஹெல்த்தை இம்ப்ரூவ் பண்ணணும்னு நினைக்கிறேன் அப்படின்ற ஜேர்னில நான் இறங்கியிருக்கேன். அப்போ ஹெல்த்தை நான் இம்ப்ரூவ் பண்ணுங்கிற ஜேர்னில டே 50 வரைக்கும் நான் நல்லா ஹெல்த்தியான நியூட்ரிஷியஸான ஃபுட்டு சாப்பிட்டு, ஹோம் குக்டு ஃபுட் வெளியே வாங்கி சாப்பிடாம வீட்டில் செஞ்ச அந்த ஃபுட் மட்டுமே வாங்கி சாப்பிட்டு கரெக்டா ஒரு பேலன்ஸ்டான ஃபுட், அதுவுமே பேலன்ஸ்டான ஃபுட், புரோட்டீன், கார்ப்ஸ், ஃபைபர் இதெல்லாம் சேர்ந்த ஒரு ஃபுட்டு சாப்பிட்டு ஒரு ப்ராப்பரான ஒரு ஒர்க் அவுட் நான் பண்ணி டே 50ல இருக்கேன். ஓகேவா? ஸோ அப்படின்றப்போ டே 60 ஒரு 10 நாள் கடந்துருச்சு. டே 60ல இருந்து ஓகே நான் சக்சஸ் அட்டன் பண்ணிட்டேன், என்னோட கோலை நான் அச்சீவ் பண்ணிட்டேன் அப்படின்றதுக்காக டே 60ஓ இல்ல டே 100ஓ அதை தாண்டினதுக்கு அப்புறம் நான் திருப்பி என்னோட பழைய பேக் டு த ஃபார்ம் அப்படின்ற மாதிரி பழைய ரொட்டீன்ல நான் போயிட்டேன். பாக்குறதெல்லாம் சாப்பிடுறது, ஒரு ப்ராப்பர் ஸ்லீப் ஸ்கெடியூல் இல்ல, ஒரு 7 to 8 hours தூங்காம, டெய்லி ஒரு 3 லிட்டர் வாட்டர் குடிக்காம, அந்த மாதிரி பழைய ஒரு ரொட்டீன்ல நான் மாறிட்டேன் அப்படின்னா அந்த டே 50 வரைக்கும் வந்த ஜேர்னி இட் பிகம்ஸ் அ கொஸ்டின். அந்த இடத்துல அது ஒரு கேள்வியா நம்ம கிட்ட வந்து நிற்கும். ஸோ என்னதான் அந்த ஜேர்னில நம்ம கத்துட்டு ஒரு 50th ஸ்டேஜ் நம்ம ரீச் பண்ணியிருந்தாலும் அத அப்படியே மறந்து நம்ம போயிட்டோம் அப்படின்னா அந்த இடத்துல சக்சஸே நமக்கு ஒரு கொஸ்டினா வந்து நிக்குது, சக்சஸே ஒரு கேள்வியா வந்து நம்ம கிட்ட நிக்குது. ஸோ அப்படின்றப்போ நமக்கே ஒரு சர்டன் பாயிண்ட்ல நமக்கு தோணும், இவ்வளோ நாள் நம்ம கொண்டு எப்படியோ நம்ம அடுத்தடுத்த ஸ்டெப் போய் ஒரு ஸ்டேஜை ரீச் பண்ணணும். ஆனா எப்படி நம்ம திருப்பி ஒரு 10 நாளுக்கு அப்புறம் ஒரே மாதிரி அதே பழைய ஸ்டேஜுக்கு நம்ம போனோம்? அப்போ நம்ம சக்சஸ் அட்டைன் பண்ணலையா அப்படின்றப்போ சக்சஸ் அட்டைன் பண்ணல. ஏன்னா சக்சஸ்ங்கிறது அட்டைன் பண்ணிட்டு முடிச்சுட்டு அடுத்த வேலையை பார்க்க போலாம் அப்படின்ற ஒரு விஷயமே கிடையாது. சக்சஸ் இஸ் அ ஜர்னி. அடுத்து போயிட்டே இருக்கணும். பிகாஸ் நீங்க ஹீல் ஆக டே 50 டே 100 நீங்க போக போக பாடியில இருக்க ஒவ்வொரு ஆர்கானும் இட் ஸ்டார்ட்ஸ் கெட்டிங் நரிஷ்மெண்ட். நீங்க சாப்பிடுற உணவுல இருந்து, நீங்க செய்யற எக்ஸசைஸ்ல இருந்து ஒவ்வொரு ஆர்கான்ஸும் அது புத்துயிர் அடைந்து அது இன்னும் ஒரு ப்ராப்பரான ஃபங்க்ஷன்ல அது மாறிட்டு வரும். ஸோ அப்படி மாறிட்டு இருக்க அந்த டைம்ல திருப்பி நம்ம ஜங்கை கொண்டு போய் நம்ம திருப்பி உடம்புல சேர்த்தோம்னா அது அந்த ஜங்கையே எடுத்துக்கும். ஸோ அப்படின்றப்போ பாடி ப்ராப்பரா ஒர்க் பண்ணா மட்டுமே நமக்கு அடுத்து எல்லாமே ப்ராப்பரா நடக்கும். ஸோ அதனால சக்சஸ்ங்கிறது we need to consider it as a long journey. சக்சஸ் அப்படின்றது ஒரு லைஃப் லாங் ஜேர்னியா நம்ம கன்சிடர் பண்ணிட்டே போகணும். அண்ட் அந்த லைஃப் லாங் ஜேர்னில நீங்க டே 1 அப்படி ஸ்டார்ட் பண்ணி கடைசி வரைக்கும் ஒரு ஸ்மால் ஸ்டெப்ஸா டெய்லி ஒரு ஓவர் நைட்ல நடக்கிற ஒரு விஷயமா நம்ம சக்சஸ பார்க்காம டெய்லி ஸ்மால் ஸ்டெப்ஸ் நம்ம எதை நோக்கி போனோம் அப்படின்ற அந்த சக்சஸோட டெஃபினிஷன் ஒரு அட் அ டைம்ல ஃபோக்கஸ் ஆன் ஒன் திங் அட் அ டைம். நிறைய ஒரு பெரிய ஒரு டு டூ லிஸ்ட போட்டு இது எல்லாத்தையுமே நான் செய்யணும் அப்படின்னு நான் நினைக்காம ஒரு இந்த விஷயத்த நான் செய்யணும்னா எனக்கு ரீசனபிளா, எனக்கு ரியலிஸ்டிக்கா, அதாவது கரெக்டான டைம் இவ்வளோ எடுக்கும் அப்படின்னு நான் யோசிச்சு ஒரு ப்ராப்பரான டைமை வந்து நான் ஃபிக்ஸ் பண்ணிட்டு கொஞ்சம் கொஞ்சமா நான் அதுக்கு ஸ்டெப் எடுக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் எடுத்தோன்னே நான் 10 kg லூஸ் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஹார்ஷான டயட்ல இருக்கிறது, அப்போ அப்படி இருந்துட்டோம் அப்படின்னா பாடிக்கு தேவைப்படுற சில நியூட்ரியன்ஸ் கிடைக்காம போகலாம். ஸோ பிகாஸ் நம்மள ஃபுல்லா இது வந்து நான் ஃபுல்லா ஹெல்த்தை வச்சு எக்ஸாம்பிள் சொல்றதுனால இந்த எக்ஸாம்பிள்ஸ் நான் கொடுக்குறேன். ஸோ
அப்போ நம்ம ஃபுல்லா நம்மள ஃபர்ஸ்ட் அனலைஸ் பண்ணிட்டு ஒரு ப்ராப்பரான ஸ்கெட்யூல், இத ரியலிஸ்டிக்கா இத பண்றதுக்கு எனக்கு இவ்வளவு 6 months ஆகும், இந்த கோலை நான் அச்சீவ் பண்ணணும்னா எனக்கு 1 year ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு ரியலிஸ்டிக்கா வைக்கணும். ஸோ ஒருவேளை அந்த 1 year நீங்க அச்சீவ் பண்ணிட்டீங்கன்னா கண்டிப்பா அந்த செகண்ட் இயர்ல யூ வில் பி யோர் ட்ரீம் பர்சன். நீங்க 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 அந்த பாயிண்ட் வைக்கிறீங்க இல்லையா, இந்த 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 இடத்த நான் அச்சீவ் பண்ணணும்னு நினைக்கிற இடத்த நீங்க அச்சீவ் பண்ணிட்டு அடுத்த சக்சஸ் நோக்கி நீங்க போயிட்டு இருப்பீங்க. ஒருவேளை இது இந்த 1 yearக்குள்ள என்னால முடிக்க முடியாதுன்னு நடுவுல நீங்க ஸ்டாப் பண்ணிட்டாலோ, இல்ல பக்கத்துல இருக்க யாரையோ பார்த்து டிமோட்டிவேட் ஆகி இவங்க அதுக்குள்ள இவ்ளோ வந்துட்டாங்களே அப்படின்னு சொல்லிட்டு நீங்க போயிட்டீங்கனாலுமே அந்த அந்த 1 year, பிகாஸ் இட் ஆல் டேக்ஸ் அ சிங்கிள் சான்ஸ். எல்லா விஷயமுமே ஒரு சிங்கிள் மொமெண்டால மாத்த முடியும். ஒரு அந்த சிங்கிள் மொமெண்ட், இட் கேன் பி the moment you win or it can be the moment you fail. So அப்போ அந்த மொமெண்ட்டை நம்ம விட்டுறாம we have to keep on going. ஸோ அப்படி போயிட்டு இருக்கிற அந்த விஷயம் தான் சக்சஸே காட்டியும். சக்சஸ்ங்கிறது ஒரு ஒரு ஃபுல் ஸ்டாப் கிடையாது, ஒரு எண்ட் பாயிண்ட் கிடையாது. ஒரு எக்ஸாம்பிள் கொடுக்கணும் அப்படின்னா, எல்லாரும் ஹாரி பாட்டர் புக்ஸ் வந்து ஹாரி பாட்டர் சீரீஸாவோ கார்ட்டூனாவோ புக்ஸாவோ நம்ம வந்து கேள்விப்பட்டிருக்கோம். ஸோ அந்த ஹாரி பாட்டர் புக் சீரீஸை எழுதின ஜே.கே. ரவுலிங்கா இருக்கட்டும், அவங்களுக்கு வந்துட்டு ஃபர்ஸ்ட் ஷி காட் மேரிட், வந்து அவங்களுக்கு மேரேஜ் ஆகி அப்புறம் அவங்க ஹஸ்பண்டோட டெத் வந்து அதுக்கப்புறம் ரொம்பவே ஒரு ஒரு எப்படி வாழ்றது அப்படின்ற ஒரு ரொம்ப ஒரு ஏழ்மையான சிச்சுவேஷன்ல அவங்க இருந்து என்ன பண்றதுன்னே தெரியாம அவங்களுக்கு இத எழுதுறத சும்மா ஒரு ஹாபியா எழுத ஆரம்பிச்சாங்க. ஏகப்பட்ட பப்ளிஷர்ஸ்ட கொடுத்து யாருமே இந்த கதையெல்லாம் யாராவது பப்ளிஷ் பண்ணுவாங்களா அப்படின்னு அந்த கேள்வியெல்லாம் கேட்டு ரொம்ப ஒரு ஒரு என்ன பண்றதுன்னே தெரியாம இருக்க ஒரு சிச்சுவேஷன்ல டக்குன்னு அவங்க புக் ஹிட் ஆகுது. இப்போ வரைக்கும் நீங்க பாத்தீங்க அப்படின்னா ஹாரி பாட்டர் சீரீஸ் தான் ஃபர்ஸ்ட் ஹையஸ்ட் ரீச் பண்ண ஒரு புக் சீரீஸ். இது வரைக்கும் ஹாரி பாட்டர் புக் சோல்ட் ஆன மாதிரி எந்த ஒரு புக்குமே வந்து சோல்ட் ஆகல. ஸோ இப்போ வந்து அவங்க பில்லியனரா இருக்காங்க. அவ்வளோ காப்பி வந்து வேர்ல்டு வைடு உலகம் முழுதும் அது சோல்ட் ஆகி அவங்க இப்போ ஷீ இஸ் அ பில்லியனர். இது எல்லாமே இட் ஸ்டார்டட் வித் அ சிங்கிள் ஸ்டெப்னால ஸ்டார்ட் ஆச்சு அப்படின்றத விட ஷீ கெப்ட் ஆன் ட்ரையிங். ஓகே, ஒரு எடிட்டர் வந்துட்டு நம்ம புக்கை வேணான்னு சொல்லிட்டாங்க, அப்போ நம்ம வந்து ஒர்த் இல்லை, நம்ம கண்டென்ட் வந்து அவ்வளோ ஒர்த் இல்ல போல அப்படின்னு நினைச்சு இஃப் ஷி ஹேட் ஸ்டாப்ட், அந்த இடத்துல அவங்க நிப்பாட்டி இருந்தாங்க அப்படின்னா ஜே.கே. ரவுலிங் ஹாரி பாட்டர் அப்படின்ற ஒரு 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 அமேசிங்கான ஒரு கிரியேஷனே நமக்கு வந்து இல்லாம போயிருக்கும். ஸோ தட் இஸ் த பவர் ஆஃப் கன்சிஸ்டன்சி. ஸோ சக்சஸ்ங்கிற அந்த ஜேர்னில நம்ம எவ்வளவு கன்சிஸ்டன்டா அந்த ஸ்டெப்ஸை கொண்டு போய் ஒவ்வொரு இடத்தையும் டேக்கிள் பண்ணி அடுத்த இடத்துக்கு நம்ம எப்படி போறோம் அப்படின்ற அந்த பார்ட் இட் கம்ஸ் ஃப்ரம் இட் கம்ஸ் ஆஸ் அ பார்ட். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இந்த ஹோல் பார்ட்டுமே, இந்த ஹோல் நம்ம ஒரு சக்சஸ்ஃபுல்லான லைஃப் நம்ம வாழ்றோம் அப்படின்றது இட் ஸ்டார்ட்ஸ் வித் சக்சஸ்ஃபுல் டே. ஒரு நாளை எப்படி நம்ம கடக்கிறோம் அப்படின்றத பொறுத்தே நம்மளோட வாழ்க்கை சக்சஸ்ஃபுல்லா இருக்கா இல்லையா அப்படின்றத டிட்டர்மைன் பண்ணுது. அண்ட் அந்த சக்சஸ்ஃபுல்லான நாள் ஒவ்வொரு பர்சனுக்கும் ஒவ்வொரு விஷயத்த அந்த நாளுக்கு, இந்த நாளோட முடிவுல இந்த விஷயத்தெல்லாம் பண்றோம், இந்த விஷயத்தெல்லாம் நமக்கு நடக்குது அப்படின்னா ஓகே, இன்னைக்கு நாள் வந்து நான் கொஞ்சம் நிம்மதியா இருந்தேன், சந்தோஷமா இருந்தேன், நிறைய சிரிச்சேன், நல்லா தூங்குனேன், நல்லா சாப்பிட்டேன், நிறைய ஒர்க் அவுட் பண்ணேன். இந்த மாதிரி ஒவ்வொரு நபருக்கும் ஒவ்வொரு விஷயம் அந்த நாள் அடைவுல இந்த நாள் வந்து எனக்கு சக்சஸ்ஃபுல்லான நாளா வந்து அமைஞ்சிச்சு அப்படின்றபடி இருக்கும். ஸோ எப்பயுமே நம்ம இந்த விஷயத்த நமக்கு சக்சஸ்ஃபுல்லான நாள்னா என்ன அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எழுதலாம் ஒரு பேப்பர்ல. திஸ் இஸ் வாட் அ சக்சஸ்ஃபுல் டே லுக்ஸ் ஃபார் மீ. இப்படிதான் என்னோட வாழ்க்கையில ஒரு 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 சக்சஸ்ஃபுல்லான நாள்னா எனக்கு இப்படிதான் இருக்கும். ஒரு யூபிஎஸ்சி ஆஸ்பிரண்ட் நம்ம கேட்டோம் அப்படின்னா இத்தனை
போர்ஷன்ஸை நான் இன்னைக்கு கம்ப்ளீட் பண்ணேன் அப்படின்னா தட் பிகம்ஸ் அ சக்சஸ்ஃபுல் டே ஃபார் மீ. இத்தனை மார்க் டெஸ்ட் நான் இன்னைக்கு எடுக்கிறேன், இத்தனை டெஸ்ட் நான் இன்னைக்கு போட்டு பார்த்தேன் அப்படின்னா அவங்களுக்கு அதுதான் சக்சஸ்ஃபுல்லான நாள். ஸோ நம்ம எப்பயுமே ஃபர்ஸ்ட் ஒரு பேப்பர், எப்பயுமே ஆஸ் ஐ ஹவ் ஆல்வேஸ் சே, கையில பென் எடுத்து பேப்பர் அந்த அந்த டச் அந்த ஃபீல் வச்சு நம்ம நோட் பண்ணி எழுதணும். போன்ல நோட்ஸ் எடுக்கிறதோ இல்ல கம்ப்யூட்டர்ல நோட்ஸ் எடுக்கிறதோ இட் கம்ஸ் செகண்டரி, அது அடுத்துதான். பட் ஃபர்ஸ்ட் எப்பயுமே ஒரு கையில நோட் பேட் வச்சுட்டு அன்னைக்கான டு டூ லிஸ்ட் நம்ம போட்டுட்டு அந்த டிக் போடுறோம் இல்லையா, ஒரு ஒரு காலையில சீக்கிரம் எந்திரிக்கிறோம் அப்படின்றத ஒரு ஒரு டு டூ லிஸ்ட்ல நான் ஃபர்ஸ்ட் பாயிண்டா எழுதியிருக்கிறேன். நான் வந்துட்டு ஐ ஷுட் வேக் அப் பை 5 AM ஆர் 6 AM. அதுவுமே ரியலிஸ்டிக்கா வைக்கணும். நைட் வந்து சரியா தூங்காம நான் காலையில சீக்கிரம் எந்திரிக்க கூடாது. நான் ஒரு கம்ப்ளீட் ஒரு 6 to 7 hours நான் தூங்கிட்டு நான் காலையில சீக்கிரம் எந்திரிக்கணும் அப்படின்றதான் என்னோட ஃபர்ஸ்ட் டு டூ லிஸ்ட்ல நான் வச்சிருக்கேன். ஸோ அந்த டு டூ லிஸ்ட அடுத்த நாள் காலையில நான் எந்திரிச்சிட்டு அந்த இடத்துல ஒரு டிக் போடுறோம் இல்லையா, அந்த டிக் போடும் போது அந்த அந்த ஒரு மோட்டிவேஷன் நமக்கு கொடுக்குற மோட்டிவேஷன். அந்த மோட்டிவேஷன் வெளியே இருந்து யாருமே நமக்கு கொடுக்கல. ஒரு எக்ஸ்ட்ரின்சிக் சோர்ஸ்ல இருந்து வர மோட்டிவேஷன் கிடையாது, இன்ட்ரின்சிக் சோர்ஸ்ல இருந்து வர மோட்டிவேஷன். நம்ம அதை பண்ணிட்டோம் அப்படின்னு நமக்குள்ளேயே ஒரு ஒரு சோர்ஸ் ஆஃப் ஒரு அக்கம்ப்ளிஷ்மெண்ட் கிடைக்கும். அந்த நாளோட எண்ட்ல பார்த்தோம், அன்னைக்கு நைட்ல பாக்குறோம் அப்படின்னா, நான் அன்னைக்கு நாள்ல நிறைய லிஸ்ட் எல்லாம் போட்டு வச்சிருக்கேன். இன்னைக்கு இதெல்லாம் பண்ணணும், இதெல்லாம் முடிக்கணும் அப்படின்னு நான் போட்டிருக்கேன். அதுல எல்லாத்தையும் நான் டிக் பண்ணிட்டு நான் அன்னைக்கு நைட்டு தூங்குறேன் அப்படின்னா நல்லா தூங்குவேன். இதுதான். அண்ட் தேர் ஆர் சம் டேஸ் வி ஷுட் பி ரியலிஸ்டிக். நம்ம வந்து ரியலிஸ்டிக்காவும் நம்ம இருக்கணும். ஒரு சில நாள் என்னால எல்லா டாஸ்கையும் முடிக்க முடியாம போகலாம், ஒரு எமர்ஜென்சி வரலாம், இல்ல எனக்கு அன்னைக்கு கொஞ்சம் மோட்டிவேஷன் கொஞ்சம் கம்மியா இருக்கலாம். ஸோ அந்த மாதிரி சுச்சுவேஷன்ஸ் நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா பர்ன்ட் அவுட் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு பர்சன் ஒரு 10 நாள் ஒரு 15 days ஒரு 2 weeks கரெக்டா அந்த ஸ்கெடியூல் ஃபாலோ பண்ணிட்டு 16வது நாள் அவங்களால அந்த ஸ்கெடியூல் ஃபாலோ பண்ண முடியல அப்படின்னா இட் இஸ் நார்மல், கம்ப்ளீட்லி நார்மல். அதுக்காக அவங்க 15 நாள் பண்ணதும் வேஸ்ட் ஆயிடுச்சா அப்படின்னா கண்டிப்பா கிடையாது. பிகாஸ் எவ்ரி பர்சன் ஹூ ஒர்க்ஸ் ஹார்ட், யாரெல்லாம் கஷ்டப்பட்டு உழைக்கிறாங்களோ எல்லாருக்குமே தே நீட் ரெஸ்ட். ஸோ அந்த ஒரு அடுத்து அந்த 16வது நாளை அவங்க ரெஸ்ட் டேவா கன்சிடர் பண்ணி ஒரு நேச்சர் கிட்ட ஒரு வாக்கோ இல்ல ஒன்னும் இல்ல ஒரு ஈவினிங்ல ஒரு பீஸ்ஃபுல்லான வாக், சம்திங் ஃபார் தெம் டு கெட் ரீசார்ஜ், மறுபடியும் ரீசார்ஜ் ஆகி அந்த ஒரு ஒரு நார்மலான ஓகே ஃபைன், ஓகே நான் நார்மலா இருக்கேன் அப்படின்னு அந்த ஒரு ரியலைசேஷன் வெளியே இருந்து யாரும் சொல்லாம தனக்குள்ளேயே அந்த ஒரு ரியலைசேஷன் அந்த பர்சனுக்கு கிடைச்சிட்டதுக்கு அப்புறமா மெதுவா ஈ கேன் ஸ்டார்ட். ஸோ சக்சஸ் அப்படின்றது இது எல்லாமே பண்ணி கண்டிப்பா இந்த டு டூ லிஸ்ட்ல இது எல்லாமே பண்ணி நான் ஒரு பெர்ஃபெக்ட் லைஃபா நான் வாழணும் அப்படின்றது கிடையவே கிடையாது. தன்னால என்ன முடியுமோ கொஞ்சம் கொஞ்சமா மெதுவா எடுத்து வைக்கிற அந்த லிட்டில் ஸ்டெப்ஸ் தான் சக்சஸே காட்டிலும். எனக்கு வந்து என்னோட ப்ரொஃபஷனல் லைஃப்ல நான் இவ்வளோ சாதிக்கணும்னு சொல்லிட்டு நம்மளால கேரி பண்ண முடியாத, நமக்கு அவ்வளோ ஒரு அழுத்தத்தை தரக்கூடிய நிறைய டாஸ்க் நம்ம மேல நம்மளே எடுத்து போட்டுட்டு பண்றது சக்சஸ் கிடையாது. பிகாஸ் மைக்ரோசாஃப்ட், பில்கேட்ஸா இருக்கட்டும், பெரிய பெரிய இன்வெஸ்டர்ஸா இருக்கட்டும், அவங்க கிட்ட ஒரு இன்டர்வியூ நடத்தினாங்க. ஸோ அந்த இன்டர்வியூல அவங்க சொல்றாங்க, எனக்கு லைஃப்ல முன்னாடியே தெரிஞ்சிருந்ததுனாலோ இல்ல எனக்கு என்னோட லைஃபை ரீவைண்ட் பண்ணக்கூடிய ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி, ஒரு வாய்ப்பு எனக்கு வந்து கிடைச்சதுனாலோ நான் என்ன பண்ணிருப்பேன், என்னோட ஃபேமிலியோட நான் நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ணிருப்பேன். என்னோட பர்சனல் growthக்காக மட்டுமே நான் இவ்வளோ லைஃப்ல உழைக்கணும், நிறைய படிக்கணும், நிறைய சம்பாதிக்கணும், இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படின்ற அந்த ஒரு ஓட்டத்துல நான் ஓட்டனாலேயே என்னோட ஃபேமிலி டைமை நான் மிஸ் பண்ணிட்டேன். பிகாஸ் அட் த எண்ட் ஆஃப் த டே அந்த அந்த நாளோட முடிவுல நம்ம பார்த்தோம்னா நமக்கு பிடிச்சவங்களோட எவ்வளோ நேரம் ஸ்பெண்ட் பண்ணியிருக்கோம், நமக்காக உண்மையாலே கேர் பண்ணக்கூடிய அந்த ஒரு சில சோல்ஸ் கூட, ஒரு சில
நபர்களோட எவ்வளவு நேரம் நம்ம மனசு விட்டு பேசி சிரிச்சிருக்கோம். அப்படி யாருமே இல்லைனாலும் நிலாவை பார்த்து பேசுறது, ஒரு செடி கூட பேசுறது, கடவுளோட பேசுறது, யூனிவர்ஸோட பேசுறது, இந்த மாதிரி என்ன வகையில வேணாலுமே நம்ம ஒரு நபரை யோசிச்சு ஆரல்ஸ் நபர் இருக்காங்க அப்படின்னா அவங்க கிட்ட டைரக்டா போய் பேசி அந்த மொமெண்ட்ஸ வி ஷுட் நெவர் மிஸ். அந்த மொமெண்ட்ஸை நம்ம மிஸ் பண்ணிட்டு ஆஃப்டர் அ லாங் பீரியட் ரொம்ப நாளுக்கு அப்புறம் நம்ம அதை ரிக்ரெட் பண்ணோம்னா அது வந்து பாசிபிள் கிடையாது. பிகாஸ் டைம் டைம் இஸ் த மோஸ்ட் வேல்யூபிள் திங். த மோஸ்ட் லிட்ரலி த மோஸ்ட் ரொம்ப ஒரு வேல்யூபிளான விஷயம் வந்துட்டு நேரம். ஸோ அந்த நேரத்தை நம்மளோட செல்ஃப் growthக்காகவும் நம்ம உழைக்கணும். அண்ட் அட் த சேம் டைம் அதே வேளையில நமக்கு நம்ம கூடவே இருக்கிறவங்கள பாத்துக்கிறதுக்காகவும் நம்ம உழைக்கணும். ஸோ எந்த ஒரு பர்சனுமே நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அவங்களோட நிறைய வெல்த் இருக்கும். அதாவது என்ன அவங்களோட கிராண்ட் பேரண்ட்ஸ் அடுத்த தலைமுறைகளுக்கு கூட அவங்க சொத்து சேர்த்து வச்சிருந்திருக்கலாம். ஆனா அவங்க அப்படி சேர்த்து வச்சும் கூட வீட்டுல இருக்கிற அவங்க பேரண்ட்ஸ் கிட்ட இருக்கட்டும், அவங்க குழந்தைங்க கிட்ட, ஒய்ஃப் கிட்ட பேசவே நேரம் இல்லாம உழைச்சிருந்தாங்க அப்படின்னா அந்த ஹோல் வெல்த் இருக்கு இல்லையா, அந்த வெல்த் அவங்க குழந்தைங்களுக்கு கூட சேர்த்து வச்சிருந்திருக்கலாம். அது தட் மேட்டர்ஸ். அது அவங்கள சார்ந்ததுதான். ஸோ அவங்களுக்கே சேர்த்து வச்சிருந்தாங்கனாலுமே அந்த ஃபேமிலி என்ன ஏங்குறாங்க அப்படின்னா அவங்க கூட கொஞ்ச நேரம் உட்காந்து பேசணும் அப்படின்றதான் ஏங்குறாங்களே தவிர்த்து அந்த மெட்டீரியலிஸ்டிக் வெல்த். அஃப்கோர்ஸ் மணி இஸ் நெசசரி. மணி கண்டிப்பா தேவைப்படக்கூடிய ஒரு விஷயம் தான். ஆனா அதை விட முக்கியமானது இந்த மாதிரி ஒரு டாக், ஒரு அஃபெக்ஷனேட்டான டாக், நான் இருக்கேன் அப்படின்னு சொல்றதுக்கான ஒரு மார்க். அது ஒரு புள்ளி. ஸோ நெவர் எவர் ரஷ். ஒரு ரஷ் பண்ணி ஒரு ஃபாஸ்டான ஒரு லைஃப்பை வந்து நம்ம வாழாம ஸ்லோவா வாழ்ந்தாலும் சாட்டிஸ்ஃபைடா வாழ்ந்து கரெக்டா அந்த நாளைக்கு நான் என்னென்ன பண்ணணும் அப்படின்னு நான் மெதுவா மெதுவா லிட்டில் ஸ்டெப்ஸ் நான் எடுத்து வச்சாலே ஒரு சர்டன் பாயிண்ட் ஆஃப் டைம்க்கு அப்புறம் ஒரு நாளடைவுல என்னால கண்டிப்பா சக்சஸ் அடைய முடியும். அண்ட் அன்னைக்கு அடையிற சக்சஸ் அப்போ நீங்க திரும்பி பாத்தீங்கன்னா நீங்க மட்டும் இருக்க மாட்டீங்க, உங்க பேரண்ட்ஸ் இருப்பாங்க. ஏன்னா நீங்க அப்படி ஒரு கம்ப்ளீட்டான ஒரு லைஃபை நீங்க வாழ்ந்திருந்திருக்கீங்க அப்படின்னா அந்த சக்சஸ்ல உங்களோட சக்சஸ் மட்டும் இருக்காது. உங்களை சுத்தி இருக்கிற உங்களோட வெல்விஷர்ஸா இருக்கட்டும், உங்க ஃப்ரெண்ட்ஸ், ஃபேமிலி, அவங்களும் சேர்ந்து உங்களோட அந்த ஜேர்னில வந்திருப்பாங்க. ஸோ அப்படின்றப்போ தட் இஸ் நாட் அ சிங்கிள் பர்சன் சக்சஸ். அது ஒரு தனி நபரோட வெற்றி கிடையாது, அந்த குடும்பத்தோட வெற்றி. அப்போதான் அது வந்து ஒரு உண்மையான ஒரு வெற்றியா இருக்கும். ரொம்ப அவ்வளோ ஒரு மகிழ்ச்சியை தரக்கூடிய ஒரு வெற்றியா இருக்கும். இதுவே நீங்க மட்டும் ஓடி உங்களை சுத்தி இருக்கிற யாரையுமே பாத்துக்காம ஓடணும் அப்படின்னா அது வந்து ஒரு முழுமையான வெற்றி கிடையாது. எப்பயுமே நம்ம பார்த்துட்டோம் அப்படின்னா டேலண்ட் அப்படின்ற அந்த விஷயம் அடுத்தது. ஏன்னா டேலண்ட் அப்படின்றது நம்ம நாளடைவுல கத்துக்கிறது, கொஞ்சம் கொஞ்சமா ஸ்கில்ல டெவலப் பண்ணி நம்ம வளர்த்துக்கிறது தான் டேலண்ட். ஸோ அந்த டேலண்ட்டை வளர்த்துக்கிறதுக்கு மெயினா நம்ம பண்ணக்கூடியது கன்சிஸ்டன்டா லிட்டில் ஸ்டெப்ஸா நம்ம எடுத்துட்டு போறதுதான். ஸோ அந்த கன்சிஸ்டன்சி முக்கியம். அதே சமயத்துல நடுவுல ரெஸ்டும் முக்கியம். நடுவுல ஒரு கேப் முக்கியம். ஒரு நேச்சரோட போயிட்டு டைம் ஸ்பெண்ட் பண்றது, பிடிச்சவங்களோட பேசுறது, இந்த மாதிரி எசென்சியல் ஒரு கேப் கண்டிப்பா அந்த ஜேர்னில அந்த பர்சனுக்கு இருந்தா மட்டுமே மைண்ட் ஃப்ரீயா இருந்து அது அந்த ஜேர்னில அவங்க எந்த ஒரு ரஷ்ஷும் இல்லாம நிம்மதியா அந்த ஜேர்னில போவாங்க. இன்ஃபேக்ட் ஆஃப்டர்நூன் நம்ம நைட்டு தூங்குறோம் இல்லையா, ஒரு 6 to 7 hours நம்ம தூங்குறோம். ஸோ அதுக்கும் நடுவுல இந்த ஆஃப்டர்நூன்ல ஒரு 30 minutes, half an hour
நம்ம தூங்குற அந்த ஒரு நேப் ரொம்ப முக்கியமான விஷயம் அப்படின்னு சொல்றாங்க. ஒரு ஒரு சின்ன தூக்கம் ஒரு 10 to 10 நிமிஷம் கூட சில பேர் தூங்குவாங்க. 30 நிமிஷம், 1/2 மணி நேரம் சில பேர் டக்குன்னு தூங்கி எந்திரிச்சு வருவாங்க இல்லையா? சோ அது வந்து ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்றாங்க. சோ அப்படி நம்ம அந்த ஆஃப்டர்நூன்ல நம்ம தூங்குற தூக்கம் வந்து என்ன பண்ணும் அப்படின்னா, பிரெயினோட ஏஜிங்க, அதாவது நமக்கு பிரெயின் வந்து நம்ம வயசாக வயசாக இட் ஸ்டார்ட்ஸ் டு ஷ்ரிங்க். அது வந்து பிரெயின் வந்து சுருங்க ஆரம்பிக்கும். அப்படி சுருங்க ஆரம்பிக்கும் போது நம்ம காக்னிட்டிவ் ஃபங்க்ஷனா இருக்கட்டும், நமக்கு ஞாபக மறதி வர்றது, அல்சைமர்ஸ் இந்த மாதிரி நாளடைவுல அதெல்லாம் வர்றதெல்லாம் தவிர்க்கிறதுக்கு கூட அந்த ஒரு 15 மினிட் ஒரு 30 மினிட்ஸ் நாப் நம்ம தூங்குற அந்த தூக்கம் வந்து முக்கியம் அப்படின்னு சொல்றாங்க. அண்ட் அதே ரொம்ப ஹார்ஸ் தூங்கிட்டோம் அப்படின்னா நைட் வந்து இட் பிகம்ஸ் அ ப்ராப்ளம். ஸோ ஆஃப்டர்நூன் நாப் ஒரு 30 மினிட்ஸ் வச்சுட்டு நைட் 6 to 7 hours மேண்டட்டரியா நம்ம வச்சோம்னா கூட அது கூட நம்மளோட அந்த சக்சஸ்ல நம்மள ஒரு 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 லைவ்லியா கொண்டுட்டு போக, நம்ம அடுத்த ஸ்டெப்க்கு கொண்டுட்டு போக நமக்கு வந்து ஹெல்ப் பண்ணும். அண்ட் சக்சஸ்ல நான் நெகோஷியபிளா நம்ம பண்ண வேண்டிய மெயின் விஷயம் என்ன அப்படின்னா, கமிட்மெண்டோட பண்றது. ஆஹ் ஒரு ஒரு டெஃபினிஷன், நமக்கு சக்சஸ்க்கான டெஃபினிஷன் என்ன, என்னோட சக்சஸ்க்கான டெஃபினிஷன் என்ன அப்படின்னு நான் தெரிஞ்சுட்டு நான் பண்ணணும். சோ அப்படி நான் அந்த டெஃபினிஷனை எனக்கு வச்சுட்டு பண்ணும் போதுதான் அது ஒரு உயிரோட்டமான ஒரு சக்சஸா இருக்கும். எல்லாரும் ஓடுறாங்க அப்படின்றதுக்காக நானும் சேர்ந்து ஓட்டினேன்னா என்னால ஓடவே முடியாது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் என்னால ஓட முடியாது. செகண்ட், நான் எப்படியோ ஓடி போய் அந்த இடத்த நான் ரீச் பண்ணிட்டாலுமே என்னால சந்தோஷமா இருக்க முடியாது. சோ எனக்கு வெற்றினா வாழ்க்கையில என்ன அப்படின்னு நான் எனக்கான அந்த டெஃபினிஷன், அந்த மொழியை வந்து நான் எழுதணும். நான் வந்து அதை தீர்மானிக்கணும். அப்போனா தான் என்னால அதை நோக்கி போக முடியும். சோ அப்போ கமிட்மெண்ட்டை நம்ம ஒரு ஒரு கோல் நம்ம செட் பண்ணி நம்ம சக்சஸ்ல போயிட்டு இருக்கும் போது ஒரு நாள்ல ரியலிஸ்டிக்கா என்னால அந்த சக்சஸ், ஏன்னா எல்லாருமே சக்சஸ நோக்கி நம்ம போயிட்டு இருக்கும் போது அவங்களோட ரொட்டீன், காலையில எந்திரிச்சு ஒரு சர்டன் ஒர்க்ஸ், நம்ம ஜாபா இருக்கட்டும், காலேஜ் ஒர்க், எனிதிங், ஹோம் மேக்கர், எனிதிங். ஸோ அந்த ஒரு ரொட்டீன்ல தான் நம்மளோட ஹேபிட்ஸ மாத்தி கொண்டு போகிற அந்த விஷயத்த தான் நம்ம சக்சஸ்னு சொல்றோம். ஹேபிட்ஸ மாத்தாம சக்சஸ் வராது அப்படிதானே? சோ நம்ம அன்னைக்கு அந்த நாள்ல என்னென்னலாம் பண்றோம் அப்படின்ற விஷயங்களை நல்லா நோட் பண்ணி அதுல சில மாற்றத்தை கொண்டு வந்து, லேட்டா எந்திரிக்கிறேன்னா சீக்கிரம் எந்திரிச்சு நான் என்னோட சேஞ்ச வந்து காட்டுறது. ஒரு வாரத்துல ஒரு கண்டிப்பா ஒரு 5 days மோஸ்ட்லி எல்லா நாளுமே வீட்ல தான் சாப்பிடணும். அப்படி என்னால ஒரு சில நாள் என்னால தவிர்க்க முடியாத சிச்சுவேஷன்ஸ்னால நான் வெளியே சாப்பிடுறேன் அப்படின்னாலுமே ஒரு 5 days நான் வீட்ல சாப்பிடணும் அப்படின்ற அந்த கோலை நான் செட் பண்றதா இருக்கட்டும். இந்த மாதிரி சின்ன சின்ன பாயிண்ட்ஸா நான் நோட் பண்ணி ரொம்ப கான்சியஸா நான் வந்து பண்ணணும். ஏன்னா சக்சஸ்ங்கிறது இட்ஸ் அ சாய்ஸ். வெற்றிங்கிறது நீங்க உங்களுக்கு எடுக்கக்கூடிய ஒரு ஒரு சாய்ஸ் தான் வந்துட்டு வெற்றி. கடைக்கு போறோம், டிஃப்ரெண்டான ஒரு ஃப்ரைட் ஐட்டம்ஸ் எல்லாம் வச்சிருக்காங்க. ஆனா நீங்க பக்கத்து கடையில இருக்கிற ஒரு ஒரு ஃபுல் பவுல் ஆஃப் ஃப்ரூட் சாலட், ஜூஸா வாங்கி குடிக்காம ஒரு ஃபுல் பவுல் ஆஃப் ஃப்ரூட் சாலட் நீங்க வாங்கி குடிக்கிறீங்கன்னா அந்த பாயிண்ட்ல நீங்க அன்னைக்கு வச்ச ஹெல்த்தியா சாப்பிடணும் அப்படின்னு நீங்க அன்னைக்கு கோல் வச்சீங்க இல்லையா? சோ அந்த கோலை நீங்க அச்சீவ் பண்ணிட்டீங்க, அடுத்த ஸ்டெப்புக்கு போயிட்டு இருக்கீங்கன்னு அர்த்தம். சோ அந்த மாதிரி நம்ம மேக் பண்ற சின்ன சின்ன சாய்ஸஸ், அன்னைக்கு நாள்ல நான் பண்ற சின்ன சின்ன சாய்ஸஸ் தான் என்னோட சக்சஸ டிட்டர்மைன் பண்ணுது. இந்த இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் எல்லாம் நம்ம கேள்விப்பட்டிருப்போம் இல்லையா? நம்ம முதலீடு பண்றது. சோ அந்த இன்வெஸ்ட்மெண்ட்ஸ்ல எல்லாம் பாத்தீங்க அப்படின்னா இந்த காம்பவுண்ட் எஃபெக்ட் அப்படின்னு நம்ம படிச்சிருக்கோம். மணி வந்துட்டு எப்படி காம்பவுண்ட் ஆகுது, நம்ம ஒரு சர்டன் அமௌண்ட் ஆஃப் சம் ஆஃப் மணிய நான் இன்னைக்கு போய் இன்வெஸ்ட் பண்றேன் அப்படின்னா ஒரு ஒரு 10 இயர்ஸ்க்கு அப்புறம் இல்ல ஒரு 15 இயர்ஸ்க்கு அப்புறம் அந்த மணியோட வேல்யூ காம்பவுண்ட் ஆகி எனக்கு இன்ட்ரெஸ்ட் எல்லாம் சேர்ந்து வந்து எனக்கு ஓவர் டைம் அந்த மணி வந்து காம்பவுண்ட் ஆகுது. சோ இந்த இடத்துல நம்ம இன்வெஸ்ட்மெண்ட்டோட ஒரு ஒரு முக்கியத்துவத்தை, மணியோட முக்கியத்துவத்தை நம்ம தெரிஞ்சுக்கிறோம். இதே மாதிரிதான் ஹேபிட்ஸும். இன்னைக்கு என்கிட்ட இருக்க ஹேபிட்ஸ் ஓவர் டைம் கொஞ்சம் கொஞ்சமா நான் அதை மாத்தி மாத்தி நான்
என்னோட ஹேபிட்ஸை ட்ராக் பண்ணி நான் என்னென்னலாம் சேஞ்ச் பண்ணணுமோ அதை சேஞ்ச் பண்ணி ஒரு கரெக்டான ஒரு பாத்துல நான் கொண்டு போயிட்டு இருக்கேன் அப்படின்னா ஓவர் டைம் என்ன ஆகும், என்னோட ஹேபிட்ஸும் எனக்கு காம்பவுண்ட் ஆகும். நான் ஒரு பெட்டர் பர்சனா இருப்பேன். என்னைக்குமே நம்ம வந்து பெஸ்டா இருக்கணும் அப்படின்னு நம்ம அந்த வாக்கியத்தை வந்து நம்ம வந்து உபயோகப்படுத்த கூடாது அப்படின்னு நான் பர்சனலா நான் வந்து ஃபீல் பண்றேன். ஏன்னா பெஸ்ட் அப்படின்றது அது ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விஷயம் பெஸ்ட். ஒரு ட்ரெஸ் நம்ம எடுக்க போறோம்னாலுமே நம்ம கண்ணுக்கு ஒரு ட்ரெஸ் அழகா தெரியலாம், அதுதான் இருப்பதிலே இந்த கடையிலேயே பெஸ்டான ட்ரெஸ்ஸா நமக்கு தெரியலாம். ஆனா இன்னொருத்தருக்கு அது ஒண்ணுமே இல்லாம இருக்கலாம், அதை விட இன்னொரு ட்ரெஸ் நல்லா தெரியலாம், அவங்களுக்கு அதுதான் பெஸ்ட். சோ என்னைக்குமே நான் தான் பெஸ்டா இருக்கணும் அப்படின்னு சொல்லாம நான் நேத்து இருந்ததை விட நான் இன்னைக்கு பெட்டரா இருக்கணும் அப்படின்னு நம்ம அந்த வாக்கியத்தை நம்ம மாத்தினோம்னாலே நமக்கு நிறைய விஷயம் நமக்கு லைஃப்ல மாறும் அப்படின்னு நான் ஃபீல் பண்றேன். என்னோட குழந்தை வந்துட்டு எல்லா குழந்தைங்களை விட பெஸ்டா இருக்கணும், பெஸ்ட் ஸ்கூல், பெஸ்ட் ஒரு 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 சர்க்கம்ஸ்டான்சஸ் நான் அந்த குழந்தைக்கு டெவலப் பண்றது எல்லாமே என் குழந்தைக்கு நான் பெஸ்டா கொடுக்கணும் அப்படின்னு நான் நினைக்காம என்னோட குழந்தையோட திறமை இது, இந்த திறமையை நான் எப்படி இன்னும் இன்க்ரீஸ் பண்ணலாம். என் குழந்தை நேத்து நேத்து இந்த பாடம் என் குழந்தைக்கு புரியல, ஆனா இன்னைக்கு அந்த பாடத்தை என் குழந்தை எனக்கே வந்து நடத்துறா, என்கிட்ட வந்து அவளே டீச் பண்றா. அப்போ இந்த மாதிரி ஒரு சின்ன சின்ன சேஞ்சஸ் நான் மேக் பண்ணாலே என் குழந்தை நேத்து இருந்ததை விட பெட்டர் ஆகுறா அப்படின்ற அந்த ஒரு மைண்ட் செட்ல நம்ம வந்துட்டோம்னா இந்த பெஸ்ட் அப்படின்ற ஒரு அந்த விஷயம் வந்து நமக்கு மாறிடும். பிகாஸ் பெஸ்ட்னு ஒரு 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 விஷயமே வந்து கிடையாது, ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ஒரு விஷயம் பெஸ்ட். நமக்கு என்ன தேவை அப்படின்றத அனலைஸ் பண்ணி அந்த பாத்துல நம்ம நம்மளோட குழந்தையோ யாரானாலும் இருக்கட்டும் நம்மளோட சக்சஸ் ஜேர்னில நம்மளே போயிட்டு இருந்தோம்னாலுமே அப்போ அந்த சக்சஸ்க்கான டெஃபினேஷன் அந்த இடத்துல வந்து மாறும். ஸோ எப்பயுமே ஸ்மால் ஆக்ஷன்ஸ், சின்ன சின்ன ஆக்ஷன்ஸ் தான் ஓவர் டைம் வந்து நமக்கு காம்பவுண்ட் ஆகி சக்சஸா நமக்கு வந்து கிடைக்குது. ஸோ நம்மளோட அந்த சக்சஸ்க்கான அந்த பாதையில நமக்கு நடக்கிற சில விஷயங்கள் டிமோட்டிவேட்டிங்கா இருக்கலாம். அடுத்த நாள் டக்குன்னு அதே ரொட்டீனை ஃபாலோ பண்ணி நம்மளால செய்ய முடியாம போனாலுமே நம்ம அதை உடனே ஃபெயிலியர் அப்படின்னு நம்ம கன்சிடர் பண்ணிடக்கூடாது. ஓகே நான் ஃபெயில் ஆயிட்டேன், எனக்கு வந்து இதை செய்ய முடியல, எனக்கிட்ட அவ்வளோ நேரம் இல்லை, என்கிட்ட திறமை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கிட்ட என்ன இல்லை அப்படின்றத ஃபோக்கஸ் பண்ணாம இருக்கிறது கொஞ்சம் தான், நிறைய இல்லை, நிறைய வேணுங்கிறனாலதான் நம்ம போறோம். ஆனா அந்த கொஞ்சத்துல என்னால எப்படி அதை இன்னும் டபுள் ட்ரிபிள் பண்ணி கொஞ்சம் கொஞ்சமா நான் போக முடியும் அப்படின்றத நான் பார்த்தோம்னா அந்த அந்த விஷயத்த நம்ம ஃபெயிலியர்னு கன்சிடர் பண்ணாம ஒரு டிஃபீட் அப்படின்னு கன்சிடர் பண்ணாம நான் டேட்டான்னு கன்சிடர் பண்ணணும். எப்பயுமே அந்த விஷயத்த ஒரு ஃபெயில் அப்படின்ற அந்த வார்த்தையவே நம்ம யூஸ் பண்ணாம இருந்தாலே இட் வில் பி பெட்டர்னு நான் நினைக்கிறேன். ஃபெயிலியர் அப்படின்னு சொல்லாம அதை டிஃபீட்னு சொல்லாம எனக்கு இந்த பாத்துல நான் போயிட்டு இருக்கேன், அப்போ இந்த மாதிரி ஒரு இன்டரப்ஷன், இந்த மாதிரி ஒரு தடங்கள் வந்து எனக்கு நடக்குது, அப்போ இது இந்த வழியில போனா இந்த விஷயம் நடக்கும் அப்படின்றத நான் அன்னைக்கு புரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்ற அந்த டேட்டாவை நான் எடுத்துக்கிட்டு சரி அப்போ இந்த வழியில நம்ம போக கூடாது, வேற வழியில போய் பார்ப்போமே அப்படின்னு சொல்லிட்டு அந்த வேர்ட்ஸ் நம்ம சொல்ற வார்த்தைகளோட அந்த வார்த்தைகளையுமே நம்ம மாத்திட்டு நம்ம கொண்டு போனா இன்னும் நல்லா இருக்கும். ஸோ ஃபெயிலியர் அப்படின்னு சொல்லாம டேட்டா, ஃபெயிலியரை வந்து ஒரு டிஃபீட்டா கன்சிடர் பண்ணாம ஒரு டேட்டாவா எடுத்துட்டு அடுத்து ஓகே இந்த இந்த மெத்தடாலஜிஸ் எனக்கு இந்த டெக்னிக் வந்து எனக்கு செட் ஆகல, நான் வேற டெக்னிக் யூஸ் பண்ணி நான் போய் பாக்குறேன் அப்படின்ட்டு நம்ம போகும்போதுதான் நமக்கு என்ன வருது அப்படின்றதே நம்ம அனலைஸ் பண்ண முடியும். ஸோ இன்னொருத்தரோட டெக்னிக் வந்து நமக்கு ஒர்க் ஆகாம இருக்கலாம், நமக்கு என்ன வருங்கிறத அந்த டேட்டா, அதாவது அந்த டிஃபீட், அதாவது அந்த ஃபெயிலியர் நமக்கு நடந்தா மட்டுமே நமக்கு என்ன ஆக்சுவலா நமக்கு என்ன வரும், நமக்கு என்ன தெரியும், நம்ம இந்த விஷயத்த அந்த தெரிஞ்ச விஷயத்த இன்னும் எப்படி நல்லா பண்ணலாம் அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கவே முடியும். ஸோ எப்பயுமே ஃபெயிலியரை ஒரு டேட்டாவா ஒரு லெசனா
கன்சிடர் பண்ணி நம்ம போகணும். அண்ட் அட் த சேம் டைம் அதே நேரத்துல ஃபெயிலியரா இருக்கட்டும், சக்சஸா இருக்கட்டும். ஸோ இப்போ ஒரு பர்சன் ஃபெயிலியர, அதாவது அந்த டேட்டாவ ஒரு லெசனா, ஒரு பாடமா வந்து கத்துட்டு, அவர் அடுத்த ஸ்டேஜ்க்கு போறாரு அப்படின்னா, கண்டிப்பா ஒரு சர்டன் பாயிண்ட் ஆஃப் டைம்ல வின் பண்ணிருவாரு. ஆனா அதுவே ஒரு பெர்சன் சக்சஸ கூட ஒரு லெசனா, சோ ஃபர்ஸ்ட் பெர்சன் ஃபெயிலியர ஒரு லெசனா கன்சிடர் பண்ணி போயிட்டு இருக்காரு. சோ அப்படி போயிட்டு இருக்க அந்த பெர்சன் ஒரு 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 நாளடைவுல அவரால வின் பண்ணிட முடியும். ஏன்னா அவருக்கு என்ன அவருக்கு ஒர்க் அவுட் ஆகும்னு தெரியும், என்ன ஆகாதுன்னு தெரியும், அந்த விஷயத்த எவ்வளவு நாள்ல தன்னால செஞ்சு முடிக்க முடியும்ன்றது எல்லாமே தெரியும். ஏன்னா அவர் ஃபெயிலியர தான் ஒரு லெசனா எடுத்திருக்காரே. சோ அப்படின்ற அந்த பெர்சன் நாளடைவுல வின் பண்ணிருவாரு. இப்போ இன்னொருத்தர் இருக்காரு, நாளடைவுல வின் பண்ண ஒருத்தர். சோ அவர் என்ன பண்றாரு, அந்த அந்த வெற்றிய கூட ஒரு லெசனா கன்சிடர் பண்றாரு. அந்த வெற்றிய கூட ஒரு பாடமா கன்சிடர் பண்றாரு. சோ இந்த பெர்சன் என்ன ஆவார் அப்படின்னா, ஹி பிகம்ஸ் அன்ஸ்டாப்பபிள். யாராலையுமே அவரோட வெற்றிய வந்து நிறுத்தவே முடியாத ஒரு இடத்துக்கு வந்து அவர் போயிடுவாரு. சோ இந்த இடத்துல நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா, ஃபெயிலியரையும் ஒரு லெசனா பார்க்கணும். சக்சஸையும் ஒரு லெசனா பார்த்துட்டு, அடுத்த ஸ்டேஜ்க்கு நம்ம போனா மட்டுமே, நம்ம ஒரு கம்ப்ளீட்டான ஒரு 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 அந்த ஹாப்பினஸையோ, கம்ப்ளீட்டான ஒரு அந்த அந்த ஒரு லைஃப்பையும் நம்மளால லீட் பண்ண முடியும். ஃபெயிலியர அ ஒரு லெசனா கன்சிடர் பண்ணிட்டு அவர் போனனால மட்டுமே அவரால வின் பண்ண முடிஞ்சது. இன்னொருத்தருக்கு சக்சஸ ஒரு லெசனா கன்சிடர் பண்ணிட்டு அவர் போனனால மட்டுமே, அடுத்தடுத்து எங்க அவர் கால் வச்சாலும், அவரால சக்சஸ ஃபீல் பண்ணி, என்ஜாய் பண்ணி, ஒரு நிம்மதியான ஒரு லைஃப்ப வந்து அவரால லீட் பண்ண முடியுது. நான் சக்சஸ் வந்துட்டேன். நான் நெறைய வெற்றி பெற்றுட்டேன். நான் அவ்ளோ சூப்பரா இருக்கேன். இதுக்கு மேல எனக்கு எதுவுமே வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு, அவர் அந்த இடத்துல ஸ்டாப் பண்ணிட்டாரு அப்படின்னா, அவருக்கு வந்து ஒ ஒரு கொஞ்ச நாள் வந்து ஓகே நமக்கு நம்ம வந்து அண்ட் இந்த சக்சஸுமே ஒரு ஒரு வெல்த்த வச்சு கிடையாது. நான் இவ்ளோ சம்பாரிச்சுட்டே எனக்கு போதும் அப்படின்றது அந்த டெஃபினிஷன் கிடையாது. ஏன்னா நம்ம ஃபர்ஸ்ட்டே சொன்ன மாதிரி, ஒவ்வொரு பெர்சனுக்கும் ஒவ்வொரு நாளைக்கும் கூட அந்த சக்சஸ்க்கான டெஃபினிஷன் மாறலாம். சோ எனக்கு நம்ம ஃபர்ஸ்ட் எப்பயுமே சக்சஸ்க்கான டெஃபினிஷன நம்ம ஃப்ரேம் பண்ணிட்டு தான், இப்போ இன்னைக்கு நம்ம கிளாஸ்ல பார்த்த எல்லாத்தையும் நம்ம அப்ளை பண்ணோம்னா, அது ஒரு ஒரு பெர்ஃபெக்ட்டான இதா இருக்கும். சோ எப்பயுமே அந்த ஒரு சக்சஸையும் லெசனா கன்சிடர் பண்ணிட்டு அந்த பெர்சன் போனா மட்டுமே, அடுத்தடுத்து அவரால லைஃப்ல நெறைய ஒரு வெற்றி கிடைக்கும். சோ இந்த மாதிரி குவாலிட்டி இருக்க பெர்சன் தான் ஒரு 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 நிதானத்தோட, ஒரு ஒரு பாய்ஸ், ஒரு நிதானத்தோட அவரால லைஃப்ப வந்து லீட் பண்ணி, தன்னை சுத்தி என்ன நடக்குது அப்படின்றத ஒரு நிதானமா பார்க்க முடியும். ஸோ ஃபெயிலியர நம்ம எப்பயுமே அனலைஸ் பண்ணி, என்ன வொர்க் ஆச்சு? என்ன வொர்க் ஆகல? இனி அடுத்து என்ன பண்ணா இது வொர்க் ஆகும்? இது எல்லாத்தையும் நம்ம அனலைஸ் பண்ணிட்டு, அடுத்த ஸ்டெப்க்கு போனோம்னாலே, இட் பிகம்ஸ் ஈசியர். அந்த இடத்துல நம்ம அ நமக்கு என்ன வரும், வராது அப்படின்றத ஒரு அனலைசிஸ் பண்ணிட்டு, அடுத்து போனோம்னா, இட் பிகம்ஸ் ஈசியர் ஃபார் அஸ். ஸோ எப்பயுமே ஒரு 80-20 ரூல் வச்சு நம்ம போலாம். 80% இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஹெல்த்தியான ஒரு லிவிங் ஒரு அ என்னோட உடம்ப வந்துட்டு இன்னும் நான் வந்து ஹெல்த்தியா மாத்தணும். ஹெல்த்தியான ஒரு லைஃப் ஸ்டைல் நான் வாழணும்னு நினைக்கிறேன்னா, அப்போ இந்த 80-20 ரூல நான் கொண்டு போய் அங்க அப்ளை பண்றேன். சோ இந்த 80-20 ரூல் அப்போ நான் என்ன பண்றேன்? 80% வந்து என்னோட ஃபுட் மூலியமா, நான் என்ன சாப்பிடுறேன் அப்படின்றது மூலியமா, என்னோட ஹெல்த்த வந்து நான் மாத்துறேன். அண்ட் பேலன்ஸ் இருக்க 20% நான் என்ன பண்றேன்? வொர்க் அவுட் பண்றது, மெடிடேஷன் பண்றது, யோகா பண்றது, இந்த மாதிரி விஷயங்கள் மூலியமா நான் மாத்துறேன். சோ எப்பயுமே இந்த 80-20 ரூல்ல என்ன நம்ம அச்சீவ் பண்ணணும்னு நினைக்கிறோம் அப்படின்றதுல மேஜர் பார்ட் எதுக்கு இருக்கோ அதை 80க்கு குடுத்துட்டு, மைனர் பார்ட் எதுக்கு இருக்கோ அத நம்ம அந்த 20க்கு குடுத்துட்டு, இது 2யும் பேலன்ஸ் பண்ணிட்டே போனா மட்டுமே நமக்கு அந்த பாயிண்ட் கிடைக்கும். சோ இந்த இந்த 80-20 ரூல நம்ம என்ன சக்சஸ் நம்ம அட்டைன் பண்ணணும்னு நினைக்கிறோம்னாலுமே, நம்ம அத குடுக்கணும்.
ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு என்வாயன்மெண்ட் நம்ம 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 இருக்கிற என்வாயன்மெண்ட் நம்ம இருக்கிற அந்த சூழலே நம்ம ஹேபிட்ஸ என்னென்ன மாதிரி சேஞ்ச் பண்ணிக்கணும் அப்படின்ற ஒரு இண்டிகேட்டரையும் நமக்கு கொடுக்கும். ஸோ எப்பயுமே நம்ம ஸ்பேஸ வந்து ஒன்றும் இல்லை, நம்ம இருக்கிற அந்த ரூமா இருக்கட்டும், வீடு, ஹால், என்ன என்ன ஸ்பேஸ்னாலும் இருக்கட்டும், நம்ம இருக்கிற அந்த ஸ்பேஸ ஒரு ஒரு கிளீனா ஒரு டைடியா வச்சுக்கிட்டாலே நமக்கு ஒரு பாசிட்டிவான ஒரு வைப்ரேஷன் நமக்கு கிடைக்கும். எப்பயுமே ஒரு டீக்ளட்டர்னு சொல்லுவாங்க அப்படிதானே. ஸோ எப்பயுமே அத ஒரு சுத்தமான சூழ்நிலையில நம்ம வாழ்ந்தாலே நம்ம மைண்ட் வந்து ஃப்ரெஷ்ஷா இருக்கும். ஸோ ஆட்டோமேட்டிக்கா அடுத்து நம்ம மோட்டிவேட்டடா ஃபீல் பண்ணி அந்த நாள் வந்து நல்லா இருக்கும். ஸோ அந்த நாள் நல்லா இருந்தாலே ஃபியூச்சர்ல நம்ம அடுத்தடுத்து நம்ம கொண்டுட்டு போவோம். ஸோ எப்பயுமே அந்த ஸ்பேஸ் வந்து நம்ம கிளீனா வச்சுக்கணும். அண்ட் த நெக்ஸ்ட் இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் இஸ் நம்ம சக்சஸ்க்கான வெற்றியை நோக்கி போயிட்டு இருக்க அந்த டைம்ல நமக்கு நம்ம பவுண்டரி செட் பண்ணணும். இந்த பவுண்டரி எதுக்கு அப்படின்னா, நம்ம சக்சஸ நோக்கி போயிட்டு இருப்போம், வெற்றியை நோக்கி போயிட்டு இருப்போம். அப்போ யாரு அந்த பவுண்டரிக்கு இமேஜின் பண்ணிக்கோங்க, ஒரு சர்க்கிள், ஒரு வட்டம் இருக்கு. அந்த வட்டத்துக்குள்ள நீங்க நின்னுட்டு இருக்கீங்க. சென்டர்ல நீங்க நிக்கிறீங்க. உங்களை சுத்தி ஒரு வட்டம் இருக்கு. அந்த வட்டம் தான் பவுண்டரி. நமக்கு வைக்கிற பவுண்டரி. இந்த வட்டத்துக்குள்ள யார் வரலாம், யார் வரக்கூடாது அப்படின்னு நீங்க உங்களுக்கு செட் பண்ணிக்கிற அந்த பவுண்டரி தான் இது. சோ எப்பயுமே இப்படி ஒரு சர்க்கிள் நீங்க போட்டா மட்டுமே உங்க லைஃப் வந்து ரொம்ப பீஸ்ஃபுல்லா இருக்கும். ரொம்ப ஒரு அமைதியா, சந்தோஷமா இருக்கும். அந்த சர்க்கிள் அங்க இல்லைன்னா ரொம்ப கஷ்டம். யார் வேணா வரலாம். அதாவது இந்த வரலாங்க மீனிங் என்ன அப்படின்னா, யார் வேணா வந்து உங்களுக்கு அட்வைஸ் பண்றதா இருக்கட்டும். இந்த மாதிரி ஒரு ஒரு சின்ன உங்க சக்சஸ்ல 2 டைப்ஸ் ஆஃப் பீப்புள் இருக்காங்க. ஐ மீன் சக்சஸ் இன் த சென்ஸ் லைஃப்ல. எனர்ஜி கிவர், அதாவது எனர்ஜிய ஷேர் பண்ணிக்கிறவங்க, பாசிட்டிவ் எனர்ஜியை ஷேர் பண்றவங்க, தன்னோட பாசிட்டிவ் எனர்ஜியை மத்தவங்களுக்கு ஷேர் பண்ணி அந்த இடத்தையே ரொம்ப கலகலன்னு ரொம்ப சந்தோஷமா மாத்தக்கூடிய செட் ஆஃப் பீப்புள். அடுத்து வந்து எனர்ஜியை ட்ரெயின் பண்ற பீப்புள். நம்ம நம்ம ஆல்ரெடி இருக்கிற எனர்ஜிய இன்னும் குறைச்சி விட்டுட்டு போற அந்த செட் ஆஃப் பீப்புள். சோ எப்பயுமே அந்த சர்க்கிள்குள்ள யார் வராங்க, யார் போறாங்கிறத நம்ம நம்ம ரொம்ப கான்சியஸா இருந்தா மட்டுமே அடுத்தடுத்து நம்ம பீஸ்ஃபுல்லா ஒரு வாழ்க்கைய வந்து வாழ முடியும். இந்த எனர்ஜி கிவர், அதாவது எனர்ஜிய நமக்கு கொடுக்கறவங்க யாரெல்லாம்? உண்மையாலுமே நம்மளோட வெற்றிக்கு சந்தோஷப்படுற ஒரு சில நபர்கள். ஜென்யூனா நமக்கு வந்து ஜென்யூனா நம்ம ஒரு சக்சஸ் நமக்கு கிடைச்சிருக்கு, ஒரு வெற்றி, நம்ம ஒரு விஷயத்துல வெற்றி பெற்றிருக்கோம், ஒரு ஒரு ஒன்னும் இல்ல, ஒரு ஒரு கார் வாங்கியிருக்கோம், எனி சக்சஸ், என்ன சக்சஸ்னாலுமே இருக்கட்டும், ஹெல்த்தியா இருக்கிறோம். ஃபர்ஸ்ட் நம்ம ஹெல்த்தியா இருக்கோங்கிறத பார்த்து யார் ரொம்ப சந்தோஷப்படுறாங்களோ அவங்கதான் அவங்களோட பெரிய ஒரு ஒரு மோட்டிவேஷன். ஸோ நெவர் லீவ் தட் பர்சன். அந்த பர்சனை என்னைக்குமே லைஃப்ல வந்து நம்ம விட்டுறக்கூடாது. நம்ம ஹெல்த்தியா இருக்கிறோம், நம்ம சந்தோஷமா இருக்கோங்கிறத பார்த்துட்டு இன்னொருத்தர் சந்தோஷப்படுறாங்கன்னா நெவர் எவர் லீவ் தட் பர்சன். அந்த ஜென்யூனான காம்ப்ளிமெண்ட் கொடுக்கறது, உங்க சக்சஸ தன்னுடைய சக்சஸா எண்ணி ஒருத்தர் சந்தோஷப்படுறாங்க பாத்தீங்களா, அவங்கதான் தே ஆர் யுவர் பிக்கெஸ்ட் சப்போர்ட்டர்ஸ். உங்க உங்களை மோட்டிவேட் பண்ணி அந்த அந்த பர்சன் உள்ள நுழைஞ்சாலே ஒரு ஒரு குட் வைப்ரேஷன் கிடைக்கும். ஒரு ஒரு அவங்க வந்து அப்படியே அந்த அந்த ஆரா வந்து உங்களால ஃபீல் பண்ண முடியும். சோ இவங்க தான் அடுத்தடுத்த ஸ்டெப் நீங்க போறதுக்கு உங்களை கைடும் அட் டைம்ஸ் பண்ணுவாங்க. நீங்க தப்பு பண்றீங்கன்னா இது வந்து சரியா வரும்னு எனக்கு தோணல அப்படின்னு உங்களுக்கு ஜென்யூனா காம்ப்ளிமெண்ட்டும் கொடுப்பாங்க. அதே சமயத்துல திருத்த வேண்டிய இடத்துல திருத்தவும் செய்வாங்க. இவங்க தான் தே ஆர் யுவர் எனர்ஜி கிவர்ஸ். அவங்களோட எனர்ஜியை உங்களுக்கு ஷேர் பண்ணிட்டு ஒரு பாசிட்டிவான இடத்துக்கு உங்களை கொண்டுட்டு போய் சேர்க்கிறவங்க. இதுவே எனர்ஜி ட்ரெய்னர்ஸ் அப்படின்றவங்க ஒரு ஃபேக்கான காம்ப்ளிமெண்ட் கொடுக்கறது, உங்களோட எனர்ஜியை உங்களோட சக்சஸ பார்த்துட்டு அவங்க வந்து இன்செக்யூரா ஃபீல் பண்ணுவாங்க. உங்ககிட்ட இருக்கு, அவங்க கிட்ட இல்ல அப்படின்ற அந்த அந்த எண்ணம் வந்து இருக்கும். ஒரு ஒரு உங்களோட வெற்றிக்கு அவங்களால முழுசா வந்து சந்தோஷப்பட முடியாது. அவங்க யாரா வேணா இருக்கலாம், ஃப்ரெண்ட்ஸ், எனி பர்சன். ஸோ ஒரு அந்த அவங்க அப்படியே அவங்க காம்ப்ளிமெண்ட் உங்களுக்கு அந்த ஒரு வாழ்த்து சொன்னாலுமே அந்த வாழ்த்து மனசார சொல்லாம சொல்லணுமேன்னு சொல்லக்கூடியவங்களா இருக்கலாம்.
அண்ட் தேர் ஆர் பீப்புள், நிறைய பேர் இப்படி இருக்காங்க நம்மள சுத்தியே. நம்ம பீப்புள் நமக்கு வந்து நமக்கு இப்படியும் இருக்காங்க அப்படியும் இருக்காங்க. சேட்லி என்ன இதுல கஷ்டத்தை தரக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா, அந்த எனர்ஜி ட்ரெய்னர்ஸ் தான் அதிகம். உங்களோட எனர்ஜியை வாங்கிட்டு அந்த உங்ககிட்ட இருக்க எனர்ஜி அந்த குறைக்கிற பீப்புள் தான் நம்மள சுத்தி அதிகம். ஆனா எனர்ஜி கிவ்வரும் இருக்காங்க அப்படின்றதையும் நம்ம வந்து லைக் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும். எனர்ஜி ட்ரெய்னர் ஒரு பக்கம் இருந்தாலுமே உங்க அவங்க உங்களை பாசிட்டிவான ஒரு இடத்துக்கு கொண்டு போற பீப்புளும் இருக்காங்க. சோ அந்த எனர்ஜி ட்ரெய்னர்ஸ நம்ம அன்னைக்கு ஸ்டார்டிங்ல சொன்னோம் இல்லையா, அந்த சர்க்கிள் நீங்க போட்டிருக்க அந்த சர்க்கிள்குள்ள அந்த எனர்ஜி ட்ரெய்னரை, உங்ககிட்ட இருக்க எனர்ஜியை குறைக்கிற அந்த பர்சன்ஸ நீங்க அலோவ் பண்ணாம, யாரெல்லாம் உங்களோட வெற்றிக்கு முழுசா சந்தோஷப்பட்டு உங்களோட வெற்றிய தன்னோட வெற்றியா யார் கன்சிடர் பண்றாங்களோ அவங்கள மட்டுமே நீங்க அந்த சர்க்கிள்குள்ள நீங்க வச்சிட்டீங்கனாலே நீங்க வந்து ரொம்ப ஒரு பீஸ்ஃபுல்லான லைஃப் வாழ்றீங்கிறத உங்களால ஃபீலே பண்ண முடியும். நீங்க அப்படியே சர்க்கிள் போட்டு நீங்க பவுண்டரி செட் பண்ணிட்டீங்கன்னா உங்களோட நீங்க என்ன ஆகும் அப்படின்னா, தேர் வில் பி சர்டன் லைக் நீங்க வந்து ரொம்ப மாறிட்டீங்க அப்படின்னு சொல்லுவாங்க. முந்தி மாதிரி என்கிட்ட பேசுறது இல்ல, இந்த மாதிரி கூட சில பேர் வந்து சொல்லுவாங்க. நீங்க வந்து ரொம்ப என்ன நீங்க இப்போ எங்களை கண்டுக்க மாட்டேங்கிறீங்க, இந்த மாதிரி எல்லாம் கூட கமெண்ட்ஸ் வந்து சொல்லுவாங்க. அது எல்லாத்தையும் எதையுமே நீங்க வந்து ஒரு உங்க மனசுக்குள்ள கொண்டுட்டே போகாம நீங்க வந்துட்டு அடுத்த ஸ்டெப்பை நோக்கி போயிட்டு இருக்கீங்கிறப்போ அந்த எனர்ஜி ட்ரெய்னர், உங்களோட எனர்ஜியை குறைக்கிற ஒரு பர்சன் நம்ம லைஃப்ல வேண்டாம். எனர்ஜி உங்களை சப்போர்ட் பண்ற பர்சன் மட்டுமே நீங்க கொண்டு போனா மட்டுமே நீங்க பீஸ்ஃபுல்லான லைஃப வந்து வாழ முடியும். ஸோ நம்ம அந்த மாதிரி பர்சனை மட்டுமே நம்மளோட சக்சஸ்ஃபுல்லான ஒரு லைஃப்லயோ, சக்சஸ்ஃபுல்லான லைஃப்ங்கிறத காட்டிலையும் ஒரு பீஸ்ஃபுல்லான லைஃப், ஒரு நிம்மதியான லைஃப்ல அந்த பர்சனை நம்ம எனர்ஜி கொடுக்குற பர்சனை மட்டுமே நம்ம கொண்டுட்டு போக முடியும். ஸோ பி வெரி ஸ்பெசிபிக் whom you let in your circle. உங்களோட சர்க்கிள்குள்ள யார் யாரெல்லாம் வராங்க அப்படின்றத ரொம்ப ஒரு கான்சியஸா நீங்க நோட் பண்ணணும். அடுத்தவங்க கஷ்டப்படுவாங்கங்கிறதுக்காகவோ இல்ல இவங்க அவங்கள வந்து நம்ம காயப்படுத்திடக்கூடாது அப்படின்றதுக்காகவோ யார வேணாலும் உங்க சர்க்கிள்குள்ள அந்த வட்டத்துக்குள்ள நம்ம உள்ள விட்டோம் அப்படின்னா நம்மளோட பீஸ் ஆஃப் மைண்ட் போயிடும். சோ எனக்கான தேவை இது. நீங்க அந்த இடத்துல ஒரு ஃபுல் ஸ்டாப் வைக்கணும். அதுக்கு நான் அவங்கள மூஞ்சில அடிச்ச மாதிரி நான் பேசணும் அப்படின்னு சொல்ல வரல. ஒரு பவுண்டரி செட் பண்ணிட்டு ஒரு சர்டன் பாயிண்ட்ல அந்த கான்வர்சேஷனை நீங்க ஸ்டாப் பண்ணிட்டு அடுத்த பாயிண்ட்டுக்கு வந்து நம்ம போனா மட்டுமே நம்ம எனர்ஜி கிவ்வர்ஸா நம்மளுமே வந்து நம்ம மாற முடியும். ஸோ பி வெரி ஸ்பெசிபிக் whom you let in your circle. ஸோ எப்பயுமே பாத்தீங்கன்னா ஒரு 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 ஆராவை நீங்க ஃபுல் அண்ட் ஃபுல் நீங்க ஃபீல் பண்ண முடியும். அண்ட் லைக் ஃபைனலி எமோஷனல் இன்டெலிஜென்ஸ் அப்படின்ற ஒரு விஷயம் வந்துட்டு ரொம்ப ரொம்ப முக்கியம். தன்னோட எமோஷன்ஸை, தன்னோட உணர்வுகளை ஒரு பர்சன், ஒரு நபர் எவ்வளோ ஹேண்டில் பண்றாங்க அப்படின்றது ரொம்ப முக்கியம். இப்போ ஒரு பர்சன் சக்சஸ்ஃபுல்லா இருக்காங்க, ஹாப்பியா இருக்காங்க, பீஸ்ஃபுல்லா இருக்காங்க அப்படின்னா அவங்களோட ஐக்யூ அப்படின்ற அந்த இன்டெலிஜென்ஸ் கோஷன்டா இருக்கட்டும், அவங்களோட அறிவு சார்ந்த விஷயங்கள், டேலண்ட் சார்ந்த விஷயங்களா இருக்கட்டும், அதையும் சேர்த்து பிளஸ் இந்த இமோஷனல் கோஷன், இந்த உணர்ச்சிகளை எப்படி அவங்க ஹேண்டில் பண்றாங்க அப்படின்ற ஐக்யூ பிளஸ் இக்யூ, ஐக்யூவும் இருக்கணும், அதே சமயத்துல இந்த இமோஷனல் கோஷன்ட்டும் இருக்கணும். ஸோ அப்படி இந்த ரெண்டுமே இருந்தாதான் அந்த பர்சன் ஒரு பீஸ்ஃபுல்லான லைஃப், ஒரு சக்சஸ்ஃபுல்லான லைஃப், ஒரு சாட்டிஸ்ஃபைடான லைஃபை வந்து வாழ முடியும். ஐக்யூ அறிவு மட்டுமே இருந்து இமோஷனல் கோஷன்ட் இல்லை அப்படின்னா அவங்களால அதை ஹேண்டில் பண்ண முடியாது. ஸோ இந்த இமோஷனல் கோஷன்ட்ங்கிறது ஒன்றும் இல்லை, நம்மளோட எமோஷன்ஸை எப்படி வந்து ஹேண்டில் பண்றோம் அப்படின்ற விஷயம் தான் அந்த இமோஷனல் கோஷன். இந்த ஒரு 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 வேர்ஸே இருக்கு, சக்சஸ் இஸ் எமோஷனல் ரெசிலியன்ஸ் நாட் எமோஷனல் ரியாக்ஷன். ஒரு விஷயம் நமக்கு அந்த வெற்றியை நோக்கி நம்ம போயிட்டு இருக்க அந்த பாதையிலயோ எனி பாத், த பாத் இன் விச் வி கோ, ஸோ அதுல போகும்போது ஒரு நமக்கு மனசுக்கு கஷ்டத்தை தரக்கூடிய விஷயங்கள் நடக்கலாம் இல்லையா? ஸோ அப்படி நடக்கும்போது
ஒரு ஒரு எமோஷனலா நான் அந்த இடத்துல ரியாக்ட் பண்ணிட்டேன் அப்படின்னா, சோ அதுல இருந்து வெளிய வர ஐ டேக் டைம். அதுல இருந்து வெளிய வர எனக்கு நேரம் ஆகும். சோ அது அது ஒரு பெரிய ஒரு 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 ட்ராமா மாரி ஆயிரும். சோ அப்படி நான் பண்ணாம, அந்த எமோஷன நான் பெர்ஃபெக்ட்டா ஹேண்டில் பண்ணிட்டு, நான் அடுத்த விஷயத்த பார்க்க போயிட்டேனாலே, எனக்கு வந்து எமோஷனல் ரெசிலியன்ஸ் ஜாஸ்தி அப்படின்னு நான் வந்துட்டு லைக் ஐ பிகம் எமோஷனலி ரெசிலியன்ட். ஸோ எமோஷனலி ரெசிலியன்ட் நான் மாறும்போது, எந்த ஒரு பெரிய விஷயமுமே என்ன பெருசா அஃபெக்ட் பண்ண நான் விட மாட்டேன். சந்தோஷம்னாலுமே சந்தோஷப்பட்டுட்டு அடுத்த ஸ்டேஜுக்கு போயிருவேன். எனக்கு ரொம்ப சோகம் வந்தாலுமே அந்த சோகத்த அக்செப்ட் பண்ணிட்டு அடுத்த ஸ்டேஜுக்கு போயிருவேன். சோ அந்த மாதிரி ஒரு மைண்ட் செட்டுக்கு வந்தாதான் வி வில் பிகம் பீஸ்ஃபுல். சோ ஒரு ஒரு பீஸ் வந்து நமக்கு கிடைக்கும். சோ எமோஷன்ஸ் எப்பயுமே ஹைட்டண்டா இருக்கு, டாப்பா இருக்கு, எல்லாமே ரொம்ப ஹையா ஃபீல் பண்றாங்க. சோகமா இருந்தாலும் ரொம்ப சோகப்படுறாங்க, சந்தோஷமா இருந்தாலும் ரொம்ப சந்தோஷப்படுறாங்க அப்படிங்கிற அந்த மாதிரி இருந்துச்சுன்னா, சில பாயிண்ட் ஆஃப் டைம்ல என்னாகும், அவங்களால டெசிஷன்ஸே எடுக்க முடியாது. ஒரு சின்ன விஷயம்னாலும் தே சிட் அண்ட் கிரை. ஒரு சின்ன விஷயம் நடந்தாலும் ரொம்ப அழுது, ரொம்ப ஃபீல் பண்ணி, அடுத்த ரொட்டீன் வந்து அவங்களால அது கம்ப்ளீட்டா கொண்டுட்டு போ முடியாது. சோ அவங்களால டெசிஷன் எடுக்க முடியாது. ரொம்ப ரொம்ப ஒரு ஒரு சேடான ஒரு ஸ்டேட்ல இருப்பாங்க. சோ அப்படி இல்லாம எமோஷன்ஸ ஹேண்டில் பண்ணிட்டாலே பாதி ப்ராப்ளம்ஸ் வந்து வி கேன் சால்வ் ஈஸிலி. அண்ட் தென் டு டாக் அபவுட் ஒரு 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 லேர்னர் மைண்ட் செட்டை வந்து நம்ம எப்பயுமே வச்சுக்கணும். கத்துக்கணும் அப்படின்ற ஒரு மைண்ட் செட் வந்து நமக்கு எப்பயுமே இருக்கணும். அண்ட் இந்த லேர்னிங் வந்துட்டு புக்ஸ் மூலியமாவோ அதுல அதுல கிடைக்கிறது மட்டும்தான் லேர்னிங் அப்படின்றது இல்ல. லேர்னிங்கிறது நம்ம சுத்தி நிறைய இருக்கு. ஒரு சின்ன குழந்தைகிட்ட இருந்து கூட நம்ம நிறைய கத்துக்கலாம். சோ லேர்னிங்கிறது நம்மள சுத்தி நடந்துட்டே தான் இருக்கு. அத நம்ம ஜஸ்ட் பார்த்தா போதும். அண்ட் இதெல்லாம் தாண்டி நீங்க கத்துக்கணும். ஒரு ஒரு ஸ்கில், ஒரு கலைய வந்து நீங்க கத்துக்கணும் அப்படின்னா, அதுக்கு வந்து லைக் அது வந்து நான் லாஸ்ட் ஒரு கிளாஸ்லயுமே நான் இந்த பாயிண்ட்ட சொன்னேன். உங்களுக்கு எந்த வயசுல என்ன புடிச்சிருக்குன்னு நீங்க நெனச்சாலுமே, அத தைரியமா நீங்க ஃபாலோ பண்ணி அந்த விஷயத்த வந்து நீங்க கத்துக்கலாம். சோ ஒரு லேர்னருக்கான ஒரு மைண்ட் செட்ட நம்ம வச்சுட்டு போனாதான் அவர் லைஃப் வில் பி ஹாப்பி. நம்ம வந்து சந்தோஷமா இருக்க முடியும். பிகாஸ் எல்லாம் கிடைச்சிருச்சு. ஒரு ஒரு சர்டன் பாயிண்ட் ஆஃப் டைம்ல நம்ம அந்த லேர்னிங்க ஸ்டாப் பண்ணிட்டோம்னா, ஒரு ஒரு பிளாங்க்னஸ் இருக்கும். ஒரு ஒரு வெற்றிடம் இருக்கும். சோ அந்த வெற்றிடத்த நமக்கு வந்து அப்போ தேவையில்லாத தாட்ஸ் வரும், நெகட்டிவிட்டி வரும். சோ அப்படி அந்த தாட்ட வந்து நம்ம உள்ள கொண்டுட்டு போக விடாம, ஒரு லேர்னிங் மைண்ட் செட்ல நம்ம இருந்தாலே நமக்கு அந்த சேட்னஸ பத்தி யோசிக்கவே நமக்கு டைம் இருக்காது. பிகாஸ் வி வில் பி ஃபோக்கஸ்ட் இன் ஆர்செல்வ்ஸ். நம்மள பத்தி ஃபோக்கஸ் பண்ணி அடுத்தடுத்த பாயிண்ட் எப்படியெல்லாம் சந்தோஷமா இருக்கலாம் அப்படின்ற வழிய நம்ம தேட ஆரம்பிச்சிருவோம். அந்த அந்த சோகத்துக்குள்ள நம்ம மாட்டிக்க மாட்டோம். ஸோ ஒரு லேர்னிங் மைண்ட் செட், கத்துக்கணும், சந்தோஷமா இருக்கணும் அப்படின்ற அந்த ஒரு மைண்ட் செட்குள்ள நம்ம வந்து போகணும். எஸ். Yes, people. Thank you so much. Thank you so much, everyone.